ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. ஜிஎஸ்டி டாக்ஸ் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட பரிந்துரைகள் காரணமாக ரெடிமேட் உடைகளின் விலை உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் விலை உயரும் எதிர்பார்க்கப்படுது. ஜிஎஸ்டி விகிதங்களை முறைப்படுத்துவதற்காக ஜிஓஎம் குழு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஜவுளி உட்பட 150 பொருட்கள் மற்றும் சேவைகளை மறுசீரமைக்க பரிந்துரைத்துள்ளது. ஜவுளி, மிதிவண்டிகள், உடற்பயிற்சி புத்தகங்கள் இதனால் உயரும். அதே சமயம் பொதுவான பயன்பாட்டு பொருட்களுக்கான விலைகளை குறைக்க ஜிஓஎம் பரிந்துரைத்துள்ளதாக நம்பப்படுகிறது. ஜவுளி பொருட்களுக்கான விலை 1500 வரை இருந்தால் அதற்கு 5% வரி விதிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் 1500 முதல் 10,000 வரை விலை உள்ள பொருட்களுக்கு 18% வரியை விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேல் உள்ள ஜவுளிகளுக்கு 28% வரி விதிக்க விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. உயர்தர கைக்கடிகாரங்களுக்கு மற்றும் காலணிகளுக்கு அதுபோல் உள்ள பல ஆடம்பர பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி விகிதங்களை உயர்த்த ஜிஓஎம் பரிந்துரைத்துள்ளதாக நம்பப்படுகிறது. 25,000க்கும் மேல் விலையுள்ள கைக்கடிகாரங்களுக்கு ஜிஎஸ்டி விகிதத்தை 18% இருந்து 28% அதிகரிக்க உள்ளது. அதேபோல் 15,000க்கும் மேல் விலை உள்ள ஷூக்களுக்கு வரி உயர்வு விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி விகிதம் 18% இருந்து 28% உயரப்பட்டுள்ளது. 10,000க்கும் குறைவான விலையுள்ள சைக்கிள்களுக்கு ஜிஎஸ்டியை 12% இருந்து 5% குறைக்க ஜிஓஎம் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. காற்று நிரப்பப்பட்ட பானங்கள், சிகரெட்டுகள், புகையிலை மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 28% இருந்து 35% உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு 148 பொருட்களுக்கான வரி விகிதங்களை மாற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவுகள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஆலோசனை செய்யப்பட்டு இறுதி செய்யப்படும். ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவிற்கு பிறகே இந்த வரி விகிதங்கள் அமலுக்கு வரும் என்று தெரிகிறது. புகையிலை மற்றும் அதன் தொடர்புடைய பொருட்கள் மற்றும் காற்றூட்டப்பட்ட பானங்கள் மீது 35% சிறப்பு வரியை கொண்டு வர பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பொருட்கள் மீது 5, 12, 18 மற்றும் 28% என்ற 4 அடுக்கு வரி ஸ்லாப் எப்போதும் போல தொடரும். மேலும் 35% சிறப்பு வரி என்று ஒரு புதிய வரி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போது ஜிஎஸ்டி என்பது 4 அடுக்கு வரி அமைப்பாகும். இதுபோக சிறப்பு வரி கொண்டுவர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஜிஎஸ்டியின் கீழ் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. சில பொருட்களுக்கு மிக குறைந்த ஸ்லாப்பில் வரி விதிக்கப்படுகிறது. அதே சமயம் ஆடம்பரம் மற்றும் அலங்கார பொருட்கள் மீது உயர்ந்த வரியை ஈர்க்கும் கார், வாஷிங் மிஷின் போன்ற ஆடம்பர பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் அதிகபட்ச வரியை பெறுகின்றன. கடந்த அக்டோபரில் நடந்த கூட்டத்தில் 20 லிட்டர் மற்றும் அதற்கு மேற்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட குடிநீர் மீதான ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்க முன்மொழியப்பட்டது. மேலும் 10,000 ரூபாய்க்கும் குறைவான சைக்கிள்களுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% இருந்து 5% குறைக்க கவுன்சிலில் முன்மொழியப்பட்டது. இந்த முடிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை நம்மளது கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.